குட்டி தங்கமையிலே என்ன பண்றீங்க ரெண்டு பேரு? பாரு சேட்டை ஓவராது. சன்னல் கொஞ்சம் பெருசா. இறக்கி விடு, கீழே இறக்கி விடு. புடி புடி. அது எவ்வளவு கெட்டியா போடு. கீழே இறக்கி விடு. ஹாய் சொல்லு. நீ சொல்ற ஹாய்க்கு எல்லாருமே அடிமையாமா. மெயினா ராதிகா தங்க தான் சொல்லிட்டு இருக்கு. ஹாய் ஹாய் சொல்லு சாமி. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். ஆச்சா அழகு. என்னப்பா சமையல் இன்னைக்கு? பாத்தீங்கன்னா பச்சை பயிர் கடைஞ்சேன். காய் வேற ஒண்ணு இல்லையேன்னு வசனப்பட்டு இருந்தேன். கரெக்டா கத்தாலக்காரன் வந்தாரு. இப்பதான் போனாரு, அதுக்குள்ள அரிஞ்சு வணக்கிட்டியா? ஓ, அது கட்டையில வச்சு அப்படியே டப்ப டப்பன்னு அரிஞ்சு போட்டேன். கொஞ்சம் அரிஞ்சு போட்டு அப்படியே அரிஞ்சு போட்டு வெங்காயம் தொளிக்கிறது மட்டும் தான் வேலை. தாளிச்சுட்டேன். சூப்பர் சூப்பர். இன்னைக்கு வந்து பச்சை பயிர் குழம்பு, இருத்தணி ரசம். இது வந்து இருத்தணி ரசம் நிறைய பேர் இந்த கொள்ளு பருப்பு இருத்தணி ரசம் கேட்டுருக்காங்க. கொள்ளு பருப்பு, அப்புறம் வந்து துவரம் பருப்பு, பச்சை பயிறு, இப்போ தட்டைக்கொட்டை, நாலுமே ஒரே மெத்தேடு தான். என்ன கொள்ளு பருப்பு போட்டு விசில் கொஞ்சம் நீங்கள் 10 விசில் விடணும். ஆமாம், துவரம் பருப்புக்கு 2 விசில் விட்டா போகுது. பச்சை பயிருக்கு 3 விசில் விடணும். 3 4 5 விசில் விடணும். 5 விசில் கரெக்டாக இருந்திருக்குதா? துவரம் பருப்பு மட்டும்தான் சீக்கிரம் வெந்துடும். இது இத்தனை வடிச்சு இது கிடைஞ்சோம்னா பருப்பு ரெடி. பொரியல், கீரை பொரியல் ரெடி. நீங்கெல்லாம் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு என்ன காலையில? மறக்காம ஃபர்ஸ்ட் லைக் பண்றீங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஆனா வீடியோ போட்டோன்னே அந்த கொஞ்ச நேரத்துக்கு லைக் பண்றீங்களா, ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. எல்லாத்துக்கும் நன்றிகள். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.